முப்பாட்டின் ராவண பத்திட்டல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. முப்பாட்டின் ராவண பத்திட்டல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. என்ன சுங்கவரி கூட்டவா குறைக்கவா? சுங்கவரியே வேண்டாண்டா. நம்ம எங்கட சுங்கவரி போட்டோம்? வானவிலுக்குள்ள சுங்கவரி கிடையாதா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க செம்பலிங்க கோட்டைக்கு எப்படி போகணும்? அது அங்க நின்று கேட்டா எங்களுக்கு எப்படி கேட்கும்? என்ன கேட்கலன்னு சுத்தமா கேட்கலன்னு. என்ன கேட்டீங்க? கிட்ட வந்து கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கிட்ட வந்து கேளுங்க. ஆமாமா, கிட்ட வந்துதான் கேட்கணும். செம்பலிங்க கோட்டைக்கு எப்படி போகணும்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு சொல்லுங்க. வானவிலுக்கிட்ட கொஞ்சம் பண்பா பேசணும்டா. ஆமாமா, செம்புலிங்க கோட்டையில உங்களுக்கு என்ன வேலை? டிடிடிஎஸ் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க. அதான். அண்ணே, அப்படி எதுவும் இருக்குது? டேவிட் வேலையா தான் இருக்கும். ஆமாமா, வேகன்சிலாம் இருக்குது. ஆனா முகம் தெரியாதவங்களுக்கு எல்லாம் டீச்சர் வேலை கொடுப்பாங்களான்னு தெரியல. அண்ணே, நம்ம ஸ்கூல் தானே. நம்ம ஸ்கூல்ல இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எல்லாம் டீச்சர்ஸ் வேலை கொடுக்க முடியுமாடா? முன்ன பின்ன முகம்லாம் தெரிஞ்சாதானடா கொடுக்க முடியும். அப்படிதானே? சரிண்ணே, இதுக்கு உனக்கு வந்து சம்பந்தம் இல்லையே. நீ என்ன மும்பரமா இருக்க? அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்டா. அப்போ சரி, முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எப்படி வேலை போட்டு கொடுப்பாங்க? நான் ஏற்கனவே டீச்சர் வேலையை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளீஸ் இங்க ஸ்கூலுக்கு எப்படி போக முடியும்னு சொல்ல முடியுமா? இப்படி போய் அப்படி போய் அப்படி இப்படி போனோம். எப்படி போயிருக்கீங்களா? அப்படி கொசரு பிடிச்சவங்களா இருப்பானுங்க போலுக்க, தெரியாம கேட்டுட்டேனே. ஆமாமா, இப்படி போய் அப்படி போய் இப்படி இப்படி போய் அப்படி போனீங்கன்னா போயிடலாம். என்ன போயிருக்கீங்களா? அப்படி ஒரே மாதிரி பேசுறானுங்க. இல்லனே, அப்படி போக முடியாது. இப்படிதானே போக முடியும். வந்தா இப்படி போய் அப்படி போனீங்கன்னா அப்படி கூடி போய் இப்படி போயிடலாம். என்ன போயிருக்கீங்களா? அப்படி நீ சொல்ற மாதிரிலாம் போக முடியாதா? அப்படி போவாதீங்க. இந்த இப்படி போங்க. இப்படி போனீங்கன்னா அப்படி ஒரு இடம் வரும். அப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி வரும். இப்படி எப்படி இல்ல நீங்க போயிருவீங்களா? இப்படி ஊருக்கு ஒருத்தங்க புதுசா வந்திருக்காங்க. நம்மளை பத்தி என்னடா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்கடா? ஒழுங்கா அட்ரஸ் சொல்லுங்கடா. மேடம், நீங்க இப்படி போய் அப்படி போனீங்கன்னா அப்படியே ஒரு சுத்து வரும். அப்படியே 2 சுத்துனீங்கன்னா இப்படியே ஒரு வழி வரும். இப்படியே வந்தீங்கன்னா ஏடா நான் சொல்றது என்னடா தப்புனே? அப்படிலாம் போக முடியாது. இல்ல மேடம், நீங்க இப்படியே போங்க. இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படி ஒரு இடம் வரும். அந்த அப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு இடம் வரும். இப்படியே போனீங்கன்னா ஏமா அதை சொல்ற முகத்தை காட்டுமா, வழி தானா கிடைக்கும். நானே கண்டுபிடிச்சு போய்க்கிறேன். ஓகே, என்ன அதை கண்டுபிடிச்சு போயிடும். நானே அப்படிடா போயிட முடியும். அது எப்படி முடியும்? படிச்சிருக்கிய பண்பு இல்லையே. நம்ம மாமனார் பண்ணாரு. மாமா மாமாய் இன்னும் மாமா சைட் அடிக்காவனே. போய்க்கு போயிருக்கலாம். பொண்ணே பண்றேன். நான் எங்களை பார்த்தேன். சரி விடுங்க மாமா, வெக்கப்படாதீங்க மாமா. பரவாயில்ல மாமா, எதுக்கு மாமா ரோசம் போட்டுக்கிட்டு? அதுக்கு வேற பாருங்க. அது சரி, இவன் எதுக்கு மேல உட்காந்துருக்கான்? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவங்கெல்லாம் உண்மையா இருக்காங்க. என்ன அவன் கொடுக்காம போயிட்டான்? என்னடா கிம்சி போயிட்டான்? சரி சரி விடுங்க மாமா, சும்மா பதுக்க என்ன பார்த்தா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, பாத்துக்கலாம். கோட்டை கைப்பிடி பாருங்க சொல்லிட்டேன் மாமா, வெக்கப்படாதீங்க மாமா. ஒரு மான சூடு ரோசை எதுவுமே கிடையாது. நான் அவளை கேள்வி கிட்ட திரும்ப மாமா மாமா என்ன கூப்பிட்டு இருக்கீங்க. மாமாவா மாமான்னு கூப்பிட முடியும்? ஒத்தாயா பொண்ணு எங்க மூஞ்சி அவளை முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ பச்சை புள்ள மாமா, பச்சை மண்ணுக்கு என்ன தெரியும்? இன்னொரு வாட்டி என்ன கிண்டலுக்கு மாமா மாமான்னு கூப்பிட்டீங்க. கிண்டலுக்கு கூப்பிட்டோமா மாமா? உள்ளத்துல இருந்து கூப்பிட்டோம் மாமா. மாமோய் அப்படின்னு அடி வயிற்றுல இருந்து கூப்பிட்டோம் மாமா. மாமா எத்தனை நாள் தான் தனியா இருப்பிய? வெறுப்பத்தி பாத்தீங்க, பொண்ணே போட்டுருவேன். எடுங்க மாமா, சின்ன பையன் தெரியாம சொல்லிவிட்டான். அதுல என்ன தப்பு இருக்கு மாமா? கோத்த கழிப்பிடாங்கடா. நீங்க பார்த்ததை நாங்க பார்த்தோம் மாமா. இந்த குரங்கு பையன்கிட்ட ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு நிக்கிறேன்னு பார்த்தேன். அப்படியே பாத்தீங்க? வேண்டாம், கடுப்பேத்தாதீங்க.
இல்ல பாத்தீங்களோன்னு நினைச்சிட்டோம். உங்களை மாதிரி கோடை பத்தி எனக்கு கிடையாதா தெரியுமே. டேய் மரியா விடுங்கடா. வந்து உட்கார்ந்து கிடக்க பாரு வாடகங்க மாதிரி. ஏன்டா வேலை வெட்டிக்கலாம் போகல? பாத்தேனே மாமாக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம்னு. மோசம் ஒரு மாசமும் இல்ல. போற வழியில ஜெர்ம மாடு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு வழி விடுங்கடா. ஈடு மாட்டு பயிர்களா இடுதடி மாதிரி நடுவல்ல உட்கார்ந்துருக்கீங்க. கொட்டுவாரு தட்டுவாரு கிடையாது. பின்ன தள்ள மாதிரி அடைவீங்க. அதுக்குதான் சொல்றோம் பொறுப்பா வீட்டுக்கு வாங்கன்னு கேட்காம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு அவங்க வீட்டுக்கு வரணும்? ஏன்னா நீங்க எங்க மாமா, நான் ஒண்ணு உங்க மாமா இல்ல. அப்படி சொல்ல முடியுமா மாமா? ஏய் சாரணி, இன்னொரு மாமா மாமா நான் மூஞ்சில குத்திடுவேன். அடிங்க மாமா அடிங்க. உங்களுக்கு இல்லாத உரிமையா? ரொம்ப கடுப்பேத்துறானுங்களே. ஏன்டா பெரிய மனுஷன் ஒரு மதிப்பு மரியாதை வேண்டாம்? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நாங்க மரியாதையா மாமான்னு கூப்பிட்டு இருக்கோம் மாமா. என்ன மாமா உழப்பணிலாம் பத்துக்கோங்கண்ணா. அப்படி சைட்ல பாருங்க. இவனுக்குதான் இந்த கோட்டைக்கே ராஜாவா? நான் ஏன்டா பாக்கணும்? பாருங்க மாமா. நான் ஏன்டா பாக்கணும்? அட பாருங்க மாமா. மாமா பாத்துட்டாரு. மாமா பாத்துட்டாருடா. பாத்தீங்கல்ல டேய் கத்தியோட சுத்திக்கிட்டு இருக்க போட்டு தள்ளிட்டு போயிடுறேன். டேய் போங்கடா இருந்துச்சு. வந்து உட்கார்ந்து இருக்கானுங்க பாரு சுங்க வரி விற்கிறேன்னு. ஊர்ல ஒரு ஆளு நடமாட முடியாம. மாமா நீங்க போலாம் மாமா. ஏமா உனக்கு ஊரே கிடைக்கல. இந்த வாழவங்க இருக்க ஊர்ல தான் வரியாமா. இடுதடி பயில விளங்காத பயில ஊர்ல எவனையும் வாழ விட மாட்டானுங்க. சார் டீச்சர் வலிக்கு வந்திருக்கேன் சார். ஏமா என் பொண்ணை நினைச்சு சொல்லுது. வேற ஊர்ல போய் வேலை கிடைக்குமா? இவனுங்க பொறுக்கி பயிலுக. சேம் டைலாக் குரங்கு பயிலுக. அதே வசனம் பொறுக்கி 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 பயில. ஊர்ல ஒரு பொம்பளை விட மாட்டானுங்க. அதே திரைக்கதை வசனம். என்னடா அதே டைலாக் அதே வசனம் அதே திரைக்கதை வசனம். என்னடா அது ஒண்ணு இல்ல மாமா. அதான் என் பிள்ளை இசை இதே மாதிரி எங்களுக்கு திட்டுவா. திட்டிய ரோசம் வரலையே உங்களுக்கு எல்லாம். ஐயோ மாமா அவ எங்க உசுறு மாமா. அவ மிதிச்சாலும் அடிச்சாலும் வாங்குவான். அவ பேச ஆரம்பிச்சா போதும் மாமா. நாங்க எங்களையே மறந்து உட்கார்ந்து இருப்போம். இந்த பாசத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அவ பேசுன மாதிரியே நீங்க பேசுறீங்களே. இல்ல உங்களே வரலாம் அவ பேசுதா. உங்களுக்கு பிள்ளைங்களை நிரூபிச்சுட்டால. அதான் மாமா நீங்க என்ன பேசினாலும் எங்களுக்கு கோவமே வரமாட்டேங்குது. இதே ஊர்ல வேற ஒருத்தன் பேசியிருந்தோம்னா தலை இருந்திருக்காது. என்னடா மிரட்டி பாத்தீங்களா என்ன? ஐயோ மாமா உங்களை மிரட்ட முடியுமா மாமா? டே நீ எல்லாம் ஒரு பிள்ளைக்கு தகப்பன் தானடா. எப்படா வந்து உட்கார்ந்து இருக்க? வெக்கமே இல்லாம. ஏன் மாமா புள்ள இருந்தா உட்கார கூடாதா மாமா? என்ன மாமா தெரியாதா அந்த பிள்ளை எப்படி வளர்ப்பீங்கன்னு? மாமா உங்களை நான் பைக்ல கொண்டு வீட்டுல கொண்டு விடட்டா மாமா? டேய் அதான் என் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா. இப்ப மாமா நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுதாரா வரக்கூடாதுன்னு சொல்லுதாரா? ஏய் அதான் என் பிள்ளைய ஒரு வாரம் நீங்க பார்க்க வரல. அப்படியே இருக்கணும். அதான் எங்களுக்கு நல்லா இருக்குது. இனியும் வந்து தொலைச்சாதீங்க. பையனுக்கு சொன்ன மாதிரி வராமே இருந்துட்டானுங்களே. என்னன்னா எந்திரிச்சு போயிட்டா. என்னம்மா வேணிக்கினே எங்களையே வந்து பார்க்க வந்த மாதிரியே இருக்குது. ஆமா இவன் மேல எனக்கு ரொம்ப பாசம். அதான் பிள்ளைய பார்க்காம எனக்கு இருக்க முடியலன்னு பார்க்க வந்தேன். ஏய் மாமா உண்மை சொல்றாருடா. இதுக்கு மேலே நாங்க நின்னா ஏழுக்கணுங்களே. என்ன ஒரு வாரம் வீட்டு பக்கமே வராம இருக்கானுங்க. ஏமா வேற ஏதாவது ஊர்ல வேலை இருந்தா பாருமா. இல்ல சார் இந்த ஊர்ல தான் பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னாங்க. என்னமா சொல்ற? பொண்ணுங்களுக்கு இந்த ஊர்ல தான் பாதுகாப்புன்னு சொன்னாங்க சார். அது மட்டும் இல்ல சார் நான் வந்து ஒரு வாரம் ஆகுது. உண்மையிலே நான் பாதுகாப்பா தான் சார் இருக்கேன். மாமா ஊருக்குள்ள புதுசா எந்த பொண்ணு வந்தாலும் நாங்க பாத்துட்டோம்னா அடுத்து இந்த ஊர்ல எவனும் பார்க்க மாட்டான். நாங்க பேசிட்டோம் நாங்க பழகிட்டோம். அந்த பொண்ணு எங்களுக்கு சொந்தமான பொண்ணுன்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கும். நாங்க பார்த்த பொண்ணு அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எவனும் எடுத்து பார்க்க மாட்டான். அந்த பொண்ணு ராத்திரி 2 மணிக்குனாலும் தனியா போகலாம். ஏன்னா செம்பளிங்க பிள்ளைங்க பார்த்த புள்ள எவனும் பார்க்க மாட்டான். அதுக்குத்தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருங்க மாமா. பொம்பளைக்கு மட்டும் இல்ல ஆம்பளைக்கும் அப்படித்தான். அப்படி செம்பளிங்க எம்மாதிரி யோசித்து பண்றானுங்களே. ஏமா ஸ்கூல் போ வேலை கிடைக்கும். வாங்க மாமா உட்காருங்களேன். என் பொண்ணு வந்து எட்டி பார்க்கல பேசுறானுங்க பாரு. காலேஜ் விட்டு சீக்கிரம் போங்கடா. ஆல்ரெடி கிங்ஸ் போயிட்டாம்னே. அதான் என்ன அவசரமா எச்சு போயிருக்கான். பின்ன பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காய்கறி தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப அங்க அவளை யார் பாப்பா? இதுக்கு ரோசத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. என்ன ஆனாலும் சரிடா மாமா மட்டும் விட்டு கொடுத்துடவே கூடாது. பொண்ணை விட்டு கொடுப்போம். நம்ம வீட்டு ராஜாவாச்சே. ரோசத்தை பாரு. இவரையும் கொஞ்சம் கண்காணிங்கடா. ஆமாண்ணே இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்காரு. என்னன்னா என்ன பார்த்தோன்னே எந்திரிச்சு போயிட்டான். அவன் கொடுத்து பேச மாட்டேங்கிறானே. என் பொண்ணு நல்லா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது. புள்ள வேற சாப்பிடவே இல்லை. அது எப்படி என் பிள்ளைய பார்க்காம இருக்கானுங்க. இசைதான் பாவம் உடைச்சு போயிட்டான்.
அன்னைக்கு கிங்ஸன் கிட்ட நான் அப்படி நடந்திருக்க கூடாது. என்ன இருந்தாலும் அவன் செம்புலிங்க பேர அதே வீரமும் வேகமும் அவன் கிட்ட அப்படியே இருக்குது. கோணத்துல சொக்க தங்கமா இருந்தான். நான் அதான் அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன். அவன் தன்மானத்தை தீண்டி பார்த்துட்டேன். அவன் என்ன பண்ணுவான்? இளங்கால கோவம் வந்துச்சு. வயசான எனக்கு அறிவில்லை. அவன் இளங்கண்டு அவனுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். அன்னைக்கு அவன் கோவப்பட்டதுல ஒரு துளி கூட தப்பே இல்லையே. ஒரு பொண்ணை காப்பாத்திருக்கணும். கோலை மாதிரி சூசூன்னு நின்ன அவன் அதான் கோவப்பட்டான். என் பிள்ளை எடுத்து பார்க்காம வந்துட்டானுங்களே. போங்கடா, என் பிள்ளை எட்டி பார்க்கல அப்படியே இருங்கடா. பாசமா பாசம், என்ன பாசம்? பிள்ளைய கூட வந்து எட்டி பார்க்க வரல. போங்கடா, என் பிள்ளை ஒரு வாரம் சாப்பிடல. ஒன்னாவது பாத்தீங்களாடா? வேணாடா, நீங்க பார்க்க வேண்டாம். என் பிள்ளை எனக்கு பார்க்க தெரியும். என் பிள்ளை எனக்கு பார்க்க தெரியும்டா. நான் பாத்துக்கிடுவேன். சின்ன பிள்ளை கோத்துல கத்துனா அதுக்காக என் பிள்ளை தண்டிச்சுவீங்களாடா? போங்கடா போங்க. ஊர்ல இருக்க பிள்ளைக்கே பாதுகாப்பு கொடுங்க. என் பிள்ளை எக்கேடு கட்டி போட்டோம். போங்கடா, என் பிள்ளை எனக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியும். நீங்க ஒன்னும் பார்க்க வேண்டாம். கூட பார்க்க வரல. சாரன் மாமா, கவின் மாமா, துரை மாமா யாருமே என்ன பார்க்க வரல. தங்கப்புல, அப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளுமா. ஐயா, என் புள்ள முகத்துல ஒரு துளி கூட சந்தோஷம் இல்லையா? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளுமா. என்னப்பா? ஐயா, அது ஒண்ணு இல்லம்மா. நீ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதான் அப்போ முத மாசம் சம்பளம் எடுத்திருக்க. அப்படியாப்பா? இது வரைக்கும் நான் என் பிள்ளைக்கு நீ எதுவுமே செஞ்சது இல்லையா? அதான் இன்னைக்கு சம்பளம் வந்திருக்கா. என் பிள்ளைக்கு ஒரு கொலுசு எடுத்து கொடுக்கலான்னு ஆசை. வாமா, கடையில போய் கொலுசு எடுத்துட்டு வரலாம். கொலுசா? கொலுசு எடுத்துட்டு வரலாம். வாமா, ஒரு கொலுசும் ஒரு வைர முக்குத்தி எடுத்து போடுது. வா. நான் மூக்கு குத்தலையப்பா. இங்க பாரு, உங்க அம்மா முக்குத்தி போட்டிருப்பா, வைர முக்குத்தி போட்டிருப்பா. அழகா இருக்கும். அப்படி நீயும் போட்டுக்கமா, அப்படியே பொம்மிமா மாதிரி இருப்பா. சரிங்கப்பா. சரி, சீக்கிரம் கிளம்பி வாமா. பாரு, சூப்பரா கிளம்பி வரணும். சரிங்கப்பா. அப்பா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பூ வச்சுக்க, சேலை கட்டி சூப்பரா வரணும். அப்பா உனக்கு கொலுசு முக்குத்தி எல்லாம் எடுத்து போடுவேன். இன்னும் உனக்கு என்ன வேணாலும் அப்ப வாங்கி தரேன். சரியாமா? என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எதுவுமே செஞ்சது இல்ல. இனி அப்பா உனக்கு மாசம் மாசம் ஒன்னா செஞ்சு போட்டுருவேன். சரிங்கப்பா. இங்க பாரு, அவனுக்கு தந்த எந்த பொருளும் வேண்டாம். அப்படியே அவன்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்துடணும். சரிங்கப்பா. அவனுக்கு பொருள் எதுவுமே நம்ம வீட்டுல இருக்க கூடாது. சரிங்கப்பா. அப்பா எடுத்து கொடுக்கறது மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும். சரிங்கப்பா. சரி, சீக்கிரம் கிளம்பி வா. சரிங்கப்பா. என்னம்மா? இந்த கடைக்கு கூட்டு வந்திருக்கீங்க? ஏமா, நல்ல விசாரிச்சுட்டேன். இந்த ஊர்ல நல்ல கடை இந்த கடை தானா. இந்த கடை பொருள் அவ்வளவு சுத்தமா இருக்குமா. இங்க பாருமா, நல்ல விசாரிச்சுட்டேன். இங்க பொருளும் தரமா இருக்குமா, விலையும் கம்மியா இருக்குமா. இந்த கடை மாதிரி தரமானது வேற எங்கேயுமே கிடையாது. நல்ல விசாரிச்சுட்டேன். கண்ணை மூடிக்கிட்டு எடுக்கலாமா? என்னம்மா, இரு, நான் கொலுசும் மூக்குத்தையும் பார்த்துட்டு வரேன். இது கிங்ஸின் கடை. அப்பா, இருமா, வெள்ளக்கல்லு வச்ச மூக்குத்தி வேணும், வைரத்துல. தாராளமா எடுக்கலாம் சார். நான் காட்டுறேன், நீங்க பாருங்க. வெள்ளக்கல்லு வச்சுதான் வேணும். அப்புறம் ரொம்ப பெருசாவும் இருக்க கூடாது, ரொம்ப குட்டியாவும் இருக்க கூடாது. மீடியத்திலே பாத்துடலாம் சார். என் பொண்ணு மூக்குல கிடக்குறது அழகா தெரியணும். அந்த அளவு பளிச்சுன்னு இருக்கணும். குவாலிட்டியான வைரக்கல் தானே சார். கண்ணை மூடிக்கிட்டு எடுக்கலாம் சார். ஏமாத்தல இருக்காத சார். அப்படிலாம் நாங்க ஏமாத்த மாட்டோம் சார். அப்படிலாம் எங்க முதலாளி ஏமாத்த மாட்டாரு. யாரு கண்டா அதெல்லாம் லாபம் இல்லாம இருப்பீங்க. அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? இருமா, இப்பெல்லாம் பேசாத நம்ம பார்த்து பயப்படுவாங்க. அப்பதான் உண்மையிலே நல்ல பொருளை தருவாங்க. இதா வில்லங்க பிடிச்ச வந்திருக்கான், எதுக்கு வேண்டது வேலை, நல்ல பொருளை கொடுப்போன்னு கொடுத்துருவாங்கம்மா. இரு, இங்க பாருங்க சார், நல்ல பொருளா இருக்கணும். ஏமாத்துனீங்க கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் நான் போயிருவேன். நான் ஒண்ணு சும்மா எடுக்கலையே, காசு கொடுத்து தானே எடுத்தேன். சார், இப்போ உங்களுக்கு மூக்குத்தி தானே சார் வேணும்? அதான் மூக்குத்தி தான் வேணும். ஆனா பொருள் தரமா இருக்கணும். ஏன்னா இது ஏன் காசு. இது எங்க மூக்குத்தி சார். என்ன சார், வந்துட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கூட மதிப்பில்லாம பேசிட்டு இருக்கீங்க. சப்பா, இவர் எங்க உள்ள வரியா சார்? பொருள் பிடிச்சா மட்டும் எடுங்க சார். வர கஸ்டமர் கிட்ட எப்படி பேசுங்க, நாகரிகம் கூட இல்ல. இதெல்லாம் என்ன கடை வச்சு நடத்துறீங்க? ஐயோ, பாடா படுத்துறாரே சார். நான் எங்க சார் உங்களை மதிப்பில்லாம நடத்தினேன்? கஸ்டமர் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். அதுக்கு தான் உங்க சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்க. நான் காசு கொடுத்து பொருள் வாங்குறேன், நான் கேள்வி கேட்கதான் செய்வேன். ஏன்னா இது ஏன் பணம், எனக்கு வர வேண்டிய பொருள் தரமா இருக்கா இல்லையா நான் கேள்வி கேட்கதான் செய்வேன். ஒரு சென்ட் வாங்கினாலே அடிச்சு பார்த்து தான் வாங்குதோம். அப்படி இருக்கும்போது நான் லட்சக்கணக்கில் கொடுத்து ஒரு மோதிரம் வாங்கும் போது நான் செக் பண்ண மாட்டேன் சார். மூக்குத்திலாம் லட்சக்கணக்கில் போவாது சார், ஆயிரக்கணக்கில் தான் சார் வரும். என்ன 1000 என்ன சும்மாவா வருது? நான் ஒரு மாசம் ஃபுல்லா சம்பளம் பண்ணதான் 1000 ரூபாய் வரும். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க?
இல்ல நீங்க சரியில்லை, உங்க முதலாளியை கூப்பிடுங்க. ஐயோ அப்பா, பிரச்சனை வேண்டாம்ப்பா. சும்மா இவங்களாம் இப்படி விடவே கூடாது. என்ன சார் ரொம்ப பேசுறீங்க? நான் எதுவுமே பண்ணலையே. இப்ப சின்ன மாதிரி எதுவுமே பண்ணல. இதுதான் நீ கஸ்டமரை கவனிக்கிற லட்சணமானு கேட்க. சரியான வில்லங்க பிடிச்சாருப்பா, காலையிலே வந்திருக்காரு. உங்க முதலாளியை போட்ட பார்த்தே ஆகணும். இப்போ உங்க முதலாளிக்கு வந்தாலும் இல்ல, நான் கன்சூமர் கோர்ட்டுக்கு போங்க. நீங்க எந்த கோட்டுக்கும் போங்க, ஜெயிக்க முடியாது. என்ன தென்னாவட்டுன்னு கேக்குற? ஏன் உங்க முதலாளி பெரிய ரவுடியா? ஐயோ, அவரை பத்தி தெரியாம இந்த ஆள் வேற. இல்ல உங்க முதலாளி பெரிய ரவுடியான்னு கேட்க. இல்ல அவ பெரிய ரவுடியான்னு கேட்க. எந்த ரவுடி என்கிட்ட மோத முடியாது. நான் ரவுடிக்கெல்லாம் ரவுடி. உங்க முதலாளியை கூப்பிடு. சும்மா இருமா, இவங்களாம் இப்படி விடவே கூடாது. இங்க என்ன சத்தம்? நினைச்சேன் இந்த கடைக்காரன் ரவுடியாக்களை வேலைக்கு வச்சிருப்பான்னு நினைச்சேன். கரெக்டா தான் இருந்திருக்கு. கிங்ஸி மாமனாரா இங்க என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு? நான் சொன்னேன்ல சரியா இருக்கு பத்தியாமா. இந்த பத்தியா இந்த ரவுடி பையன் அங்கதான் வேலை பார்க்காங்க. வேலை பார்க்கணும். அடியால கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இங்க வியாபாரமே நடக்குது. வியாபாரம் பெரிய வியாபாரம்ல சார், ரவுடியாக்கள் தேவைப்படும்ல. நினைச்சேன் இந்த சேல்ஸ் பண்ணி இவ்வளவு தெனாவட்ட பேசும்போதே ஒன்ன மாதிரி ரவுடி எல்லாம் இங்க இருக்கான்னு தெரியும் எனக்கு கண்டிப்பா தெரியும். கிங்ஸ்லின், நான் இப்பவுமே கமிஷன் ஆபீஸ்க்கு போய் உங்களால கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஒரு கஸ்டமரை மதிப்பு இல்லாம நடத்திருக்கீங்க. சேல்ஸ்மேன் சார் நான் எதுவுமே பண்ணல சார். அவதான் சார் வந்த நேரத்துல இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் கேட்டதை தூக்கி கொடுங்க. என்ன பிச்சையா போடுறீங்க? இல்லன்னா நான் ஓசில வாங்க வந்துட்டேன். யார் உங்க முதலாளி? இல்ல எனக்கு இப்ப வந்தே ஆகணும். உங்க முதலாளி வந்தே ஆகணும். மரியாதை கூப்பிடுறீங்களா? நான் கமிஷன் ஆபீஸ்க்கு போட்டுமா? நீ விடுமா, நான் பாத்துக்கிறேன். இவனுக்கு சும்மா விடக்கூடாது. கடைங்க பேர்ல ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஊர்ல ரவுடி பள்ளிக்கு மட்டும் பஞ்சமா இருக்காது போலுக்கு. கடையில வியாபாரம் பக்கம் ஆள் வைக்க சொன்னா ரவுடி ஆள வச்சிருக்கானுங்க. இல்ல இதுக்கு நான் இங்க ஒரு முடிவு கட்டாம போக மாட்டேன். எனக்கு வைர முக்குத்தியும் கொலுசு வேணும். அதை வாங்கறதுல இருந்து எனக்கு மரியாதை இல்ல. எனக்கு மரியாதையும் கிடைச்சாகணும். நான் என்ன பொருள் வாங்க வந்தேனோ அது கிடைச்சே ஆகணும். சார் உங்களுக்கு மூக்குத்தியும் கொலுசு தானே வேணும்? மூக்குத்தியும் எடுங்க. பக்கத்து கடை தான் நம்ம கடை, வெள்ளி கடை. அங்க இருந்து நான் வெள்ளியெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன். அதை போய் எடுத்துட்டு வடியா போ. ஓகே சார். மூக்குத்தி இங்க பாருங்க, வெள்ளி கொலுசு வரும். நான் கட்டாயம் பொருள் எடுப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த கடை ஓனருக்கு வந்தே ஆகணும். சார் அவர்லாம் வரமாட்டார் சார். வந்தாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை. அவர் என்ன பெரிய கொம்பனான்னு கேட்க, இல்ல பெரிய கொம்பனான்னு கேட்க. என்ன இங்க என்ன பிரச்சனை? பழக்கமானதா உன் மாமனாரு வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? மூக்குத்தியும் கொலுசு வேணுமா? அதுக்குத்தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கேட்டதை கொடுத்து அனுப்புங்க. இப்ப கொடுக்க மாட்டேன்னா சொன்னா அவர்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணாலும் வாய் திறக்காதீங்க. கொஞ்ச நேரம் கத்துவாரு. தேவையானதை எடுத்துட்டு போட்டோம். சரி கிங்ஸி. நினைச்சேன் ஏமா நான் சொல்லல. இந்த கடை ஓனரு நிச்சயமா ரவுடி ஆட்கள் தான் வேலைக்கு வச்சிருப்பாருன்னு. பார்த்தல என்ன மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அவருக்கு வயசாகுதுல, கோட்டை கட்டிட்டு இருப்பாரு. தேவையான எடுத்து கூட நான் சும்மா விட மாட்டேன். கன்சூமர் கோர்ட் வரைக்கும் நான் போவேன். எதுக்காண்டா? அதான் எனக்கும் தெரியல. விடுமா, நான் விட மாட்டேன். வந்த வாடிக்கையாளருக்கு ஒரு துணி கூட மரியாதை கொடுக்கல. எப்படி கொடுப்பாங்க? ரவுடி பயிர்களால வேலைக்கு வச்சிருக்காரு இந்த கடை ஓனரு. ஹலோ ரொம்ப சோதிச்சு பாக்காரு உன் மாமனாரு. பாத்துக்க. விடு வயசாகுதுல. நான் கன்சூமர் கோர்ட் வரைக்கும் போவேன். என்ன வேணும்? வயிறு மூக்குத்தியும் வெள்ளி கொடியும் நான் கடைக்கு வாங்க வந்தேன். ஆனா இந்த கடையில வைத்த சேல்ஸ்மேன் கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுத்ததே இல்ல. சரி, உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும். எவ்வளவு கிராம்ல இருந்து வேணும் அது நான் முடிவு பண்ணணும். எத்தனை கிராம் வேணும், எவ்வளவு வேணும் நான் முடிவு பண்ணணும். நீங்க யாரு? ரவுடி பையன்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் என் பொண்ணுக்கு வாங்க வந்திருக்கேன். நான் தான் முடிவு பண்ணுவேன். எப்படி சிக்கிருக்கோம் பத்தியா? மொத்தமா தூக்கி கொண்டு வைங்க. அவரே செஷன் பண்ணட்டும். ஏன் நான் என்ன மொத்தமாவா உங்க கடையில தான் எடுக்க வந்திருக்கேன்? மூக்குத்தி மட்டும் தான் எடுக்க வந்திருக்கேன். முடியல கிங்ஸ் என்னால. சரி, கண்ணாடியில தான் இருக்குது. எது வேணுமோ செலக்ஷன் பண்ணுங்க. பில்லு போடுவாங்க. அது எனக்கு தெரியும். நாங்க ஒன்னும் வாசியா எடுக்க வரல. என் பொண்ணுக்கு நான் எடுக்க வந்திருக்கேன். சரி எடுங்க. என்னடா ரவுடி பையல ரொம்ப சலிச்சுக்கிறேன். நான் என்ன வாசியில எடுக்க வந்திருக்கேன்? பணம் கொடுத்து எடுக்க வந்திருக்கேன். எனக்கு மாசம் சம்பளம் வந்திருக்கு. ஒரு பைசா கூட நான் செலவழிக்கிறேன். அத்தனை என் பொண்ணுக்கு சொல்லிக்க போறேன். வைர முக்குத்தி வெள்ளி கொலுசு இல்ல எல்லாத்தையும் என் ஒட்டுமொத்த சம்பளத்தை என் பிள்ளைக்காக மட்டும் செலவழிக்க போறேன். இப்ப இதெல்லாம் இவர்கிட்ட யார் கேட்டா? என் பிள்ளைக்கு நான் செஞ்சு போட முடியும். என் பிள்ளைக்கு தேவையானது நானே செஞ்சு போட்டுக்கிடுவேன். உங்க வீட்டுல இருந்து வந்த அத்தனை பொருளையும் இன்னும் ஒரு மணி நேரத்துல உங்க வீட்டுல வந்து வீசிட்டு போயிருவாங்க என் பொண்ணு. இப்ப நீங்க வைர முக்கியத்தை பார்க்க வந்தீங்க பாருங்க. வெள்ளி கொலுசு எடுக்க போறேன். சரி, பக்கத்து கடையில இருந்து வரும் பாருங்க. சரி, பக்கத்துல இருந்து பாத்துக்க. அதான் இந்த சேல்ஸ் பண்ணி வச்சு விட்டாச்சே. இப்போ யாரு இருக்காங்களோ அவங்க தான் காட்டணும். என்ன கவரோ குறைச்சலான்னு கேட்க. அத்தை இங்க ரவுடி வேலை பார்க்க வந்திருக்க.
அத்த நீங்க எடுத்துட்டு வாடா. சரி எடுத்துட்டு வரேன். இந்த கடைக்கு வந்தா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும், ஒரு ஜூஸ் கொடுக்கணும், எதுவும் கிடையாது போலுக்கு. நாங்க என்ன ஒரு வாரம் என்ற பொருளை வாங்க வந்திருக்கோம்? டேவிட், ஏன் இந்த ரவுடி போய் எடுத்துட்டு வந்தா குறைஞ்சு போயிருவேன்னு கேட்க. இந்த கடையில ரவுடி வேலை பக்கத்துல வந்திருக்க, போய் எடுத்துட்டு வா. இருமா, அதான் ரவுடி தொழில் தான் வந்திருக்காருங்க, செய்யட்டும். நாம ஒண்ணும் ஓசில வாங்க வரல, இவனுள்ள அதுங்க ரவுடி வேலை பக்கம் வந்திருக்காங்க. நம்ம காசு கொடுத்து பொருள் வாங்க வந்திருக்கோம். போடா. சரி விடுமா, இவனெல்லாம் இப்படித்தான் வேலை வாங்கணும். பெருசா ரவுடி மீசை முறுக்கிட்டு அலைஞ்சானே, இந்த கடையில வேலை பார்க்காம பத்தியா? நான் சொல்றது நீங்க காது கொடுத்து கேப்பீங்களா மாட்டீங்களா? இருமா, இவனெல்லாம் இப்படித்தான் ஓட விடணும். இப்ப புரியுதமா? படிச்சவனுக்கோ ரவுடி பையனுக்கோ எவ்வளவு வித்தியாசம்னு. படிச்சனா காசு கொடுத்து பொருள் வாங்க வந்திருக்கேன், அவன் இந்த கடையில அடியால் வேலை பார்க்கறான். இங்க இருக்க பொருள் திருட்டு போயிடக்கூடாது, திருட்டு பயிர்களே கொண்டு காவலுக்கு வச்சிருக்கானுங்களே, என்னத்த சொல்ல. இந்த கடைக்காரனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லமா. அதாவது மீனை பாதுகாத்துக்கு பூனையை காவலுக்கு வச்சிருக்கதான், திருட்டு பயிர்களை கொண்டு தங்க கடையிலும் வைரக்கடையிலும் காவலுக்கு ஆள் வச்சிருக்கானுங்க. இந்த கடைக்காரனுக்கு என்னத்த சொல்ல. ஜூஸ் எடுத்துக்கோங்க. யாரதான் காவலுக்கு வைக்கணும் இந்த கடைக்காரனுக்கு தெரியல, சொல்லிட்டு போனோம். உங்க முதல்ல எப்போ வருவாரு. ஜூஸ் எடுத்துக்கோங்க. எங்க ஜூஸ் இருக்கு? இந்த இருக்குல்ல. ரவுடி பையல, நான் கேட்டது ஜூஸ், நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்கா? ஓ, நீங்க குடிக்கிறத எங்களுக்கு குடிக்கீங்களோ? இல்ல நான் கன்சூமர் கோர்ட்டுக்கு போறேன். கஸ்டமரை கொஞ்சம் கூட முக்கியம் வாங்கிக்க தெரியல. என்ன நக்கலுக்கு சரக்கு வந்திருக்கே நீ? இது ஜூஸ் தான், குடிச்சு செக் பண்ணி பாருங்க. எனக்கு தெரியாது சரக்கு எது ஜூஸ் எதுன்னு எனக்கு தெரியாது. நிஜமாவே இது ஃபாரின் ஜூஸ் தான், குடிங்க. எப்படி நான் நம்ப முடியும்? என் பொண்ணு சொன்னாலும் வாங்கிக்கிறேன். இது மட்டும் சரக்கா இருந்துச்சு, நேர கன்சூமர் கோர்ட்டுக்கு தான் போறேன். சாரி. என்ன என்ன ரொம்ப சலிச்சுக்கிட்ட? நீங்க ரவுடியா தானே பாக்குற? விடுமா, இங்க வேலை பாக்குற இவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் போது காசு கொடுத்து பொருள் வாங்க வந்திருக்கோம். நமக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? உண்மை தெரியும் போது உங்களுக்கு இருக்குது. ஏண்டா ஜூஸ்னா ஒரு கப்ல கொடுப்பாங்க, நீ என்ன ஒரு போனில கொண்டு வந்திருக்க? குடிங்க. கிங்ஸன் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல கொலுசு வைரக்கல் எல்லாம் இருக்குது, ஸ்டேஷன் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு தெரியும். எப்படி வந்து சிக்கிருக்கோம் பாரு இன்னைக்கு. இதுல எல்லா கலர் கல்லும் இருக்குது, உங்களுக்கு எந்த கல்லு வேணும்னு பாருங்க. அது எனக்கு தெரியும். சரி, என் பிள்ளைக்கு வெள்ளை கலர் தான் வேணும். இதுல கலர் கலரா இருக்குது, இதுல வெள்ளை கல்லு இருக்குது பாருங்க. எனக்கு தெரியாதோ, எனக்கு கண்டு தெரியாத கேட்டேன். இதுல கலர் கலர் கலரா தான் இருக்குது. நான் கேட்டது வெள்ளை கல்லு, தெளிவா கேட்டேன். வெள்ளை கல்லு வச்சுதான் வேணும்னு கேட்டேன். சார், இதுல வெள்ளை கல்லு நிறைய இருக்கு சார், பாருங்க. வேணா போட்டு வேணாலும் பாருங்க, ஏதோ அழகா இருக்கோ போடுங்க. அது எங்களுக்கு தெரியும், காசு கொடுத்து வாங்குற எங்களுக்கு தெரியும். சரி, எந்த கல் வாங்கலாம்? இந்த ரெட்டு நல்லா இருக்குதே. தங்கப்பிள்ள, இதுல இந்த ரெட்டுல நல்லா இருக்குல்ல? வெள்ளக்கல்லு தான் வேணும்னு ஒத்த கல்லு என்ன மாதிரி இருந்தது? ஒரு பொண்ணே போட்டுவேன். ஏண்டா ஏண்டா என்னையே சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஃப்ளோல வந்துட்டு கிங்ஸ்லி தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். நானே அவர் வாயை அடைக்க முடியாம நின்றுகிட்டு இருக்கேன். இல்ல, காசு கொடுத்து நான் வாங்குறேன், நான் எந்த கல்லு வாங்கணும் நான் தான் முடிவு பண்ணணும். நீங்க யாரு? நீ வாய வச்சுக்க சும்மா இருக்க மாட்டேன். சாரி கிங்ஸின், ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். வாய வச்சு சும்மா இருக்க சொல்லிட்டேன். என் காசுக்கு நான் எடுக்க வந்திருக்கேன். சரி சார், நீங்க எடுங்க சார். வாயை திறந்தோம்னா ஏன் திறந்தன்னு கேளு கிங்ஸின். நீ வாயை மட்டும் திறந்துடாத, ஏன் இஷ்டத்துக்கு தான் எடுப்பேன். சரி தங்கப்பிள்ள, இத பாருமா. ரெட் கலர் நல்லதான் பாருக்கே. மூக்குத்தி போட போறா. மூக்குத்தி போட்டா மூக்கு குத்த வேண்டியது இருக்குமே. மூக்குத்தி வேண்டாம். டேவிட், நான் வாய் திறக்க மாட்டேன். அப்பா அப்பா, மூக்குத்தி வேண்டாப்பா. அப்பா அப்பா, மூக்குத்தி வேண்டாப்பா. ஏமா? வலிக்கும்பா. மூக்குத்தி போட்டா அழகா இருப்போல தங்கம். இந்த பாரு, உங்க அம்மா பொம்மை எல்லாம் மூக்குத்தி போட்டிருந்தா, நீங்க போடுமா? அப்பா வேண்டாப்பா. சிக்னல் அங்கிருந்து வருதோ? இல்ல, நீ மூக்குத்தி போடு. வேண்டாப்பா. அப்பா சொல்றேன்லம்மா, மூக்குத்தி போடு. இல்லன்னா வெள்ளக்கல் வச்சு போடுதா நல்லா இருக்கும். அது வந்துப்பா நல்லா இருக்குமா? போடு. சரிங்கப்பா, நான் மூக்குத்தி போடுறேன். சரிம்மா, மூக்குத்தி போட்டுருவோம்.
இது இருக்க வெள்ளைக்கல்லு அதை கணக்கு போட்டுருங்க. மூக்கு இங்கதான் குத்தணும். டேவிட் ஆசாரி வர சொல்லு. சரி கிங் சார். 5 நிமிஷம் பொறுங்க, ஆசாரி வருவாரு. அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடியாது. இப்பவே என் பிள்ளைக்கு மூக்குத்தி குத்து ஆகணும். நான் தான் பொருள் எடுத்துட்டேன்ல, பில்லு கொடுத்துடுறேன். உடனே என் பிள்ளைக்கு மூக்கு குத்தணும். சரி அந்த கொலுசை பண்ணாங்க. இந்தாங்க சார். முத்து வச்சு இல்ல, இப்ப இதான் ஃபேஷன். அது எனக்கு தெரியும். என் பிள்ளைக்கு எப்படி போடணும்னு எனக்கு தெரியும். சரி, உங்க விருப்பத்தை தானே உங்க பொண்ணு கேட்பாங்க, கொடுங்க. ஆமா, என் பொண்ணு என் விருப்பத்தை தான் கேட்பா. டேவிட் பாத்துக்க. ஹலோ, இந்த கொலுசை யார் கலத்துவா? கொண்டாங்க. கொலத்தி வச்சு அதை காலில் போட்டு அப்படியே டைட் பண்ணி விடணும். டைட் பண்ணி விட்டுருங்க. சரி, உட்கார சொல்லுங்க. அந்த கொலுசு பிடிச்சிருக்கலாமா? பிடிச்சிருக்குப்பா. சரி, அதை போட்டு டைட் பண்ணி விட்டுருவோம். சரிங்கப்பா. கொலுசை போட்டு டைட் பண்ணி விடுங்க. காசு கொடுக்குறேன்ல. சரி டேவிட், நமக்கு தெரியும். அப்படி ஆசிரியர் வந்துட்டாரு. அப்படி ஃபோன் பண்ணிருக்கேன், இப்போ வந்துருவாரு. மேல இருக்கார சொல்லுங்க. எங்க கீழே இருந்து போடுறதுக்கு கஷ்டம். கண்ணாடி கிளாஸ்ல மேல இருக்கார சொல்லுங்க. ஏன் இங்க வர பொண்ணுங்களுக்கெல்லாம் அப்படிதான் போடுவீங்களா என்ன? எல்லாரும் ஒண்ணாக முடியாது. ஏமா மேல இருக்காருமா. சரிங்கப்பா. என் பொண்ணு காலு கீழே இருக்கிறதுக்கு அஞ்ச மாட்டேங்க. காலை தூக்கி தோல்ல வை. தோல்ல வை. என்ன கோலை காட்டு. யாரிடமும் மன்றிடாத வீரன். என் பொண்ணு நெஞ்சில கால வச்சிருக்கா. வீராதி வீரன் தோல்ல என் பொண்ணு கால. செம்புலிங்கம் தோலுக்கு மேல என் பொண்ணு கால. கொஞ்சம் கூட இவன் அஞ்சவே இல்ல. அப்படி மேல நல்லா டைப் பண்ணு. அவராது ஸ்ட்ராங்கா டைப் பண்ணிட்டேன். ஏமா பிடிச்சிருக்கா? இப்படி பிடிச்சிருக்குப்பா. சரிம்மா, வா போலாம். மூக்குத்தி. மூக்கு குத்துனா என் பொண்ணுக்கு வலிக்கும். மூக்கு குத்துனா என் பொண்ணுக்கு வலிக்கும். அப்படி வலிச்சு என் பொண்ணுக்கு மூக்குத்தி பொண்ணு அவசியம் இல்ல. மூக்குத்தி வேண்டாமா? மூக்குத்தி கேன்சர். இதுக்குத்தான் இவ்வளவு அலப்பறையா? கொலுசு மட்டும் போதும். ஏமா இறங்கிவா. கொலுசு எவ்வளவு? இனிமேதான் சார் வெயிட் போடணும். இங்கதான் வெயிட் போடணுமா? அதை என் பொண்ணு கல்ல போட்டு டைப் பண்ணியாச்சா? டேவிட் சார், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் சார். என்ன ஆஃபரு? மூக்குத்தி வாங்கினா வெள்ளி கொலுசு ஃப்ரீ சார். அதெல்லாம் மூக்குத்தி வாங்கலையே. நெக்ஸ்ட் டைம் வாங்க சொல்லு. ஏமா வா கிளம்பலாம். சரிங்கப்பா. பாத்து இருங்கம்மா, அவன் வேலையாளுதான். பாத்து இருங்க. சரிங்கப்பா. பாத்துமா, பாத்து இருங்க. பாத்து இருங்க. சரிங்கப்பா. வா தகுல கிளம்பலாம். சரிங்கப்பா. பஸ் ஒன்னையும் காணும். என்னடி நம்ம ஊருக்கு பஸ் போயிட்டானேன்னு தெரியலையே. போயிருக்காது பாட்டி. என்ன மல்லிகா, இவிய தானே நம்ம செம்புலிங்கையா வீட்டுக்கு புதுசா வந்திருக்கவரே? அதே புதுசாலாம் வரல. இவியதான் ஒரு பிள்ளை இசைன்னு ஒரு பிள்ளை இருந்துச்சு தெரியுமா? ஜான் தூக்கிக்கிட்டே போவர. இந்த கவின்னு சாரன் பைய கூட தூக்கிட்டு போவானுல. ஆமாமா, அந்த இடுமாட்டு பையில தூக்கி சமப்பானுல ஒரு பிள்ளை. அவ அப்பாவா? அப்ப ஜான் அப்பா இல்லையா? அவர் வளர்த்தவர்ல தத்து கொடுத்திருந்தாவலாம் முன்னாடியே. ஓ, ஆனா இப்ப இவர் என் பிள்ளை எனக்கு வேணும்னு வாங்கிட்டு போயிட்டாரா? அப்ப அந்த இசை பிள்ளை செம்புலிங்கையா வீட்டுல இல்லையோ? ஒரு விஷயம் தெரியாதா? போய் 10 நாள் ஆகுதே. அது எப்படிக்கா இருக்க முடியும்? எங்க அந்த செம்புலிங்க வம்சமே அங்கதான் போய் கிடக்குது. இங்கதான் கிடக்கானுல. எனக்கு தெரியவே இல்ல. என்ன பட்டு சொல்லுதிய? அவனும் எங்க 24 நாள் அங்கதான் கிடக்கானுவ. அப்படியா? அதானே பார்த்தேன். அவன்ல அந்த பிள்ளை பிரிஞ்சு இருக்கதாவது. அங்கேயேதான் கிடையான்னு கிடக்கானுவ. பாதி நேரம் அந்த பிள்ளை படிக்க காலேஜ்ல இருப்பானுவா, பாதி நேரம் வீட்டுல கிடப்பானுவ போலுக்கு. கேவலப்படுத்தாம விட்டவே மாட்டேன். இப்ப பாரு, உங்க அப்பா எவ்வளவு கேவலப்பட போறான்னு மட்டும் பாரு. நீயும் உங்க அப்பாவும் எவ்வளவு கேவலப்பட போறீங்கன்னு மட்டும் பாரு. போத்துக்கிட்டே இருடி. ஐயோ அத்தா, நீங்க எதுக்கு இந்த கொட்டை தூக்கிட்டு வரீங்க? ஐயோ இல்லம்மா, வீட்டுல தண்ணி குடிச்சதுக்கு பாத்திரம் இல்ல. அதான் இப்பதான் கடையில இருந்து வாங்கிட்டு வரேன். ஐயோ அத்தா, இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா?
என்ன அத்தா கொண்டாங்க கொடுத்து கொண்டாங்க. ஐயா இருக்கட்டும்மா, இதுல என்ன இருக்குது? நம்ம வீட்டுக்கு தானே நம்ம வாங்கிட்டு போறோம், இதுல என்ன இருக்குது? ஐயோ அத்தா என்ன அத்தா கொண்டாங்க, நான் கொண்டுட்டு வரேன். என்னம்மா இதுல என்னமா இருக்குது? இருக்கட்டும், நல்ல வெயிட்டா இருக்குது, பித்தளை படம்ல வெயிட்டா இருக்குது, பரவாயில்ல நான் வச்சுக்கிடுறேன். ஐயோ அத்தா கொண்டாங்க அத்தா. என்னங்கடிலா இது என்ன சம்சாரம் நடக்குன்னு தெரியலையே. யாரு கண்டா ஏங்கா அத்தான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னா இது யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கிய? அவ தாவீது இருக்கார்ல, அவருக்கு அக்கா மகன. அதான் இவன் அத்தா அத்தான்னு கூப்பிடுதாலோ? கெட்டிக்க வேண்டிய முறை தானே, அப்படி கூப்பிடுதாலே என்னமா? என்ன பேசுதிய? இவர் மவுளும் இவளும் ஒன்னா படிச்சவிய, ஆனா அவ கொனட்டில பேசுதா. அவர் மட்டும் என்ன லேஸ்பட்டவரா? வேண்டாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இருக்காரு. எந்த பொந்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை இருக்குமோ? ஐயோ அத்தா கொண்டாங்கத்தா. ஐயோ அத்தா கொண்டாங்கத்தா. ஏமா இருக்கட்டும், நான் பாத்துக்கிட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும். ஐயோ அத்தா கொண்டாங்கத்தா. ஏண்டாமா இருக்கட்டுமா? இதெல்லாம் என்ன பொழப்பு? என்னக்கா நடு ரோட்ல பெரிய இடம் அப்படித்தான் இருக்கும். ஐயோ அத்தா கொண்டாங்கத்தா. இல்லம்மா இருக்கட்டுமா? ஐயோ அத்தா தரப்பறீங்களா இல்லையா? ஐயோ இருமா. ஐயோ அத்தா. என்னமா பாத்து நிக்க மாட்டேன். ஐயோ அத்தா விட்டுறாதீங்க அத்தா. அத்தா. சரிம்மா என்னமா சீக்கிரம் இருந்து. தம்பி இது என்ன தம்பி? பச்சிட்டாளுகள்ல ஆப்பு. மகாதேவன் நீ நாண்டுகிட்டு சாக போற. இசை சார் இதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வச்சிடுங்க சார். என்ன சொல்றீங்க? சார் இதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வச்சிடுங்க சார். இது ஊர்காடு. பொண்ணு என்ன ஒரு கரண்ட் பண்ணணும். இது என்ன ரோட்ல ஆச்சு? வயசு பிள்ளை நிக்குது, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்ல. இதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வச்சிட மாட்டீங்க? இங்கேயே இப்படி சீ, வீட்டுக்குள்ள என்னலாம் நடக்குதோ. ஐயா இது உன் பிள்ளை வயசுல பிள்ளை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயா என்ன நான் ஏதோ ஐயா இவனுக்கு வேற வந்துட்டானே, நான் ஏதோ பண்ணல. தம்பி இது என்ன தம்பி? இங்க பாருங்க, இது கொஞ்சம் ஒழுக்கமான ஊரு. உங்க ஒழுக்கமான விஷயத்தை உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிடுங்க. யாராச்சும் அசிங்கமா இல்ல? உங்களுக்குள்ள பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா உங்க வீட்டோட வச்சுக்கணும். போதை வச்சுக்கிட கூடாது. ஐயோ என்ன நீங்க பெரிய மனுஷன், வயசுக்கு வந்த பிள்ளை வச்சுக்கிட்டு அவ வயசுல பிள்ளையோட கூட்டி குமார வச்சுக்கிட்டு அடிக்குது. இல்ல இல்ல நான் அப்படி ஏதோ பண்ணல. எதுக்கு திட்டுறீங்க? என்ன நடக்குதுங்க? ஐயோ 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 என் பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா இல்ல நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு நிமிஷத்துல யாராலும் ரெண்டிங்க அத்தி செம்பளிங்க குடும்பம் வந்துட்டு. ஒண்ணு இல்ல மாமா, வாங்க வண்டியில இருங்க. ஐயோ மாமா வண்டியில ஏறுங்க மாமா, நான் எதுவும் பண்ணல. இப்ப உங்களுக்கு யாரு என்ன சொன்ன? வண்டியில ஏறுங்க மாமா. நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி வண்டியில ஏற வரலன்னு சொல்றீங்க, நான் எதுவும் பண்ணல. கரேன் அவரை தூக்கிட்டு வா. நான் வரல, வாங்கன்னு சொன்னேன். டேய் நான் கூட்டிட்டு போறேன், கச்சேரியை முடிச்சுட்டு வந்துடணும். சாரோன் மாமாக்கு பின்னாடி இருக்க. சரிங்கண்ணே. பாருங்க மாமா, ஊர்க்காரங்க எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் மாமா. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சும்மாவா சொன்னாங்க? பரம்பரை புத்தி. சீ மானங்கட்ட ஜென்மம். இன்னொரு வாட்டி என் மாமாவை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச பரம்பரையே இருக்காது. வீட்டுக்கு போ, ரெடியா உனக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். பானே அவ்வளவு லேசலாம் நாங்க சும்மா விடுற ஆட்கள் கிடையாது. பரிசு கொடுக்க வேண்டாம், அவரு எங்க பொம்மி மாத்தியோட புருஷன்டி, உத்தமரு. சே ஒரு ஆம்பளை கண்கணக்க வச்சிருக்க, சும்மா விட மாட்டான். பரிசு காத்துட்டு இருக்கேன். அந்த மனுஷன் கண்ணு கண்ணீரை வரவழைச்சிட்டல. நாங்களே எங்க புள்ளைய முழுசா அவட்ட ஒப்படைச்சிட்டு அவர் கண்ட கண்ணீரை பாத்திரக்கூடாது, அவரை வேதனைப்படுத்திட கூடாதுன்னு எங்க உசுரையா அவட்ட ஒப்படைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம். அசிங்கப்படுத்துறானே மாமா, நான் குளத்தை சேருவேன். வாட இவெல்லாம் வா, உனக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கோம்.